அஸ்த நட்சத்திரத்துல இருந்தவர்களுடைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சொல்லுவோம் இல்லையா? பெரியவர்களுடைய இறப்பு அல்லது குடும்ப நபர்களுடைய ஏதோ ஒரு இழப்பு வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுடைய மனதுல அதிக வலிய தந்திருக்கும். எப்போ அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, 2025 ஆகஸ்ட்டுக்கு பிறகு இது அவர்களுக்கு நடந்திருக்க வாய்ப்பு உண்டு. அந்த காலகட்டத்திலிருந்து அந்த மீளா துயரத்தில் இருந்தால், அது மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கிறது. இந்த கன்னிராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபடுவார்கள். அதாவது புதிய நிலங்கள் வாங்கலாம் அப்படின்ற எண்ணங்கள் தோன்றும். அதை வந்து வெற்றியாக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு வருகின்ற 2026 மேக்கு பிறகு கட்டாயமா அவர்களுக்கு கிடைக்கும். அதே போல கன்னிராசிக்காரர்களுடைய நோய்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சைனஸ் தொந்தரவுகள் தான் அதிகமா இருக்கும். வெப்ப நோய்கள் ரொம்ப அதிகமா இருக்கும். வெப்ப நோய் அப்படின்னா என்னன்னா உடம்புல அடிக்கடி கொப்புளங்கள் தோன்றுவது, மூக்குல அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா கட்டிகள் தோன்றுவது, இதெல்லாம் அவர்களுக்கு இயற்கையிலே இருக்கக்கூடிய நோய்கள். அதே மாரி இவர்களுக்கு எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆசனவாயில வந்து அடிக்கடி கட்டிகள் ஏற்படுவது, செரிமான பிரச்சனைகள் இதெல்லாம் கன்னிராசிக்கு இயல்பாகவே ஏற்படும்.